ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஆஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பேசுகிற தமிழில் பேசுகிற வார்த்தைகளுக்கு தெலுங்கில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். தமிழில் நம்ம சொல்லுவோம்ல, விடு, என்னை விடுங்க, விடமாக்க, இப்படிலாம் சொல்லுவோம்ல. இதுக்கான வார்த்தைகளுக்கு தெலுங்கில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் விடு, விடமாக்கன்னு இதுக்கான மீனிங் தெலுங்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் என்னென்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், தமிழ் லெட்டர்ஸு, தெலுங்கு லெட்டர்ஸ்லேயும் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் தெலுங்கு தான் படிக்க தெரியும் அப்படின்னாலும் அதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், விடு. இந்த வார்த்தைக்கு என்னென்னா தெலுங்கில் எப்படி பேசணும்னா வதுலு, வதுலு. நெக்ஸ்ட் இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன். தமிழ் தான் எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தெலுங்கு தான் எனக்கு படிக்க தெரியும்னா இந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விடு அப்படின்ற வார்த்தைக்கு தெலுங்கில் வதுலு, வதுலு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். இதே என்னை விடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி தெலுங்குல சொன்னோன்னா நன்னு வதுலு. நன்னு, நன்னு அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். வதுலு, வதுலு அப்படின்னா விடு அப்படின்னு அர்த்தம். இதே தமிழில் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. நன்னு வதுலு அப்படின்னு சொல்லணும். என்னை விடு அப்படின்றதுக்கு நன்னு வதுலு. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விடு அப்படின்ற வார்த்தையை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கையை விடு. யாரையாவது நம்ம சொல்லுவோம்ல கையை விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்னன்னா என்ன தெலுங்குல சொல்லணும்னா சேயி வதுலு, சேயி வதுலு. இதே தமிழ் லெட்டர்ஸ்லேயே நான் இங்கே தான் கொடுக்குறேன். சேயி வதுலு அப்படின்னு சொல்லணும். கையே விடு, சேயி அப்படின்னா கையே, விடு அப்படின்னா வதுலு, சேயி வதுலு அப்படின்னு சொல்லணும். இப்போ விடுன்ற வார்த்தை வச்சு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்ன, அந்த கமெண்ட்ல என்ன கேட்குறாங்கன்னா விடுங்கள். இப்போ விடு அப்படின்னு சொல்லி ஏதோ சின்ன பசங்க அப்படின்னும் போது விடு அப்படின்னு சொல்லுவோம். அது பெரியவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி தெலுங்குல சொல்லலாம்னா வதுலண்டி, வதுலண்டி. இப்போ இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தி அப்படின்னு தான் இருக்கும். இங்கே இங்கிலீஷ் வேர்ட்ஸில் என்ன தி, இந்த தி வர மாதிரி தான் நமக்கு அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா தி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது போல் என்ன சொல்லணும்னா தி அப்படின்றது தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன், கரெக்டான உச்சரிப்பு தெலுங்குல. ஸோ இங்கே தி இருக்கிறதுனால தி அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. இந்த தீயை தமிழில் தி சொல்லியிருக்கல, இந்த தீயை யூஸ் பண்ணாதீங்க. தி அப்படின்றதான் தெலுங்குக்கு கரெக்ட் ப்ரொனன்சியேஷன், கரெக்டான உச்சரிப்பு. தமிழ் லெட்டர்ஸில் நம்ம பார்க்கலாம். தமிழ் லெட்டர்ஸ்லையும் தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். விடுங்க, விடுங்கள் அப்படின்றதுக்கு வதலண்டி. இன்னொரு ஒரு மீனிங்கும் இருக்குது. என்னென்னா ஒதையண்டி, ஒதையண்டி அப்படின்னு சொல்லணும். இந்த விடுங்கன்ற வார்த்தை வச்சு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி தெலுங்குல சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னை போக விடுங்க அப்படின்றதுக்கு எப்படி தெலுங்குல சொல்லணும்னா நன்னு வெள்ளனி வண்டி, நன்னு வெள்ளனி வண்டி. என்னை போக விடுங்கள், எண்ணெய்ன்றதுக்கு நன்னு அப்படின்னு சொல்லணும். போக விடுங்கள் அப்படின்னா வெள்ளனி வண்டி அப்படின்னு சொல்லணும். இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் பார்க்கலாம். நன்னு வெள்ளனி வண்டி, வெள்ளனி வண்டி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விடுங்கள். அதை அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி தெலுங்குல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா అది అలాగే వదిలేయండి, అది అలాగే
ఉదయండి ఉదయండి. అది అలాగే ఉదయండి. ఇది வந்து தமிழ் லெட்டர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அது అలాగే உதయండి. நெக்ஸ்ட் அந்த கமெண்ட்ல வந்து கேட்குற இந்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு விடு. இந்த வேர்டுக்கு வந்து என்ன தெலுங்குல எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா వదిలేసే వదిలేసే அப்படின்னு சொன்னோம். వదిలేసే. இப்போ இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம்பாங்க. వదిలేసే. அதே போல தெலுங்கு லெட்டர்ஸ்லேயும் வந்து వదిలేసే அப்படின்னு சொல்லணும். விட்டு விடு அப்படின்னா வந்து వదిలేసే. நெக்ஸ்ட் வந்து அந்த விஷயத்தை விட்டு விடு. இந்த விட்டு விடுன்ற வார்த்தை வச்சு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அந்த விஷயத்தை விட்டு விடு. இதை வந்து எப்படி தெலுங்குல சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ఆ విషయం వదిలేసే. ఆ విషయం వదిలేసే. இதை வந்து எப்படி ரைட் பண்ணலான்னா ఆ విషయం వదిలేసే. వదిలేసే. ఆ విషయం వదిలేసే அப்படின்னு சொன்னோம். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ఆ விஷயம் వదిలేసే. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இந்த விட்டு விடுன்ற வார்த்தை வச்சு நம்ம பார்க்கலாம். கோபத்தை விட்டு விடு. இப்போ வந்து இந்த கோபத்தை விட்டுற இதோட அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதை வந்து எப்படி வந்து தெலுங்குல சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கோபம் వదిలేసే. கோபம் వదిలేసే. கோபம் వదిలేసే. கோபம் వదిలేసే. இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோபம் వదిలేసే. இதே வந்து தெலுங்கு லெட்டர்ஸ்லயும் வந்து இங்க கொடுத்துருக்கேன். கோபத்தை விட்டுடு அப்படின்றதுக்கு கோபம் వదిలేసే அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ விட்டு விடுன்ற வார்த்தை வச்சு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 4வது வார்த்தை என்ன கமெண்ட்ல கேட்குறாங்கன்னா விடமாட்டேன். இதை வந்து எப்படி தெலுங்குல பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். வடலனு அப்படின்னு சொல்லணும். இது வந்து தெலுங்குல எப்படி சொல்லணும் விடமாட்டேன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்னா வடலனு. வடலனு. இதான் வந்து தெலுங்குல வந்து நம்ம சொல்லணும். விடமாட்டேன் அப்படின்றதுக்கு வடலனு அப்படின்னு சொல்லணும். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் பார்த்துக்கோங்க. விடமாட்டேன் அப்படின்றதுக்கு வடலனு. நெக்ஸ்ட் ஒன் விடமாட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நான் உன்னை விடமாட்டேன். நான் வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி தெலுங்குல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நேனு நின்னு வடலனு அப்படின்னு சொல்லணும். நேனு அப்படின்னா வந்து நான். நேனு அப்படின்றது நான். நின்னு நின்னு அப்படின்றது உன்னை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது వడలను. நேனு நின்னு வடலனு நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். தெலுங்கு லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. நேனு நின்னு வடலனு நான் உன்னை விடமாட்டேன். இந்த விடமாட்டேன்ற வார்த்தை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னை போக விடமாட்டேன். உன்னை போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி தெலுங்குல சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நின்னு వెళ్ళనివ్వను. நின்னு వెళ్ళనివ్వను அப்படின்னு சொல்லணும். நின்னு அப்படின்னா வந்து உன்னை அப்படின்னு அர்த்தம். நின்னு அப்படின்னா வந்து உன்னை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது వెళ్ళనివ్వను. వెళ్ళనివ్వను. இதான் வந்து உன்னை போக விட மாட்டேன் அப்படின்றதுக்கு தெலுங்குல நின்னு వెళ్ళనివ్వను அப்படின்னு சொல்லணும். இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. நின்னு
வெள்ளனி வண்ணம் அப்படின்னு சொல்லணும். தெலுங்கு லெட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த தெலுங்கு சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இதுக்கு மேலே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.